அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் நாம் அறிவு சார்ந்த ஆன்மீக கதையை தான் கேட்டுன்னு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு யாருடைய கதை கேட்க போகிறோம்னா மகான் ராமகிருஷ்ணர் அவருடைய திருக்கதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி கதைகள்லாம் நாம் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அப்போல்லாம் ரேடியோ இருக்கும், ரேடியோவில் கேட்போம். இல்லைனா டேப் ரெக்கார்டர்ன்ற ஒரு டூல் இருக்கும். அதுக்கு நமக்கு கேசட்லாம் வாங்கி கொடுத்து நம்மளை கேட்க வைப்பாங்க நம்ம வீட்டில். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இப்போ இருக்க கிட்ஸுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால் இந்த மாதிரி பதிவில் வர நல்ல விஷயங்களாவது நீங்கள் கேட்டுட்டு உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, குழந்தைகள், மாணவர்கள் அவங்கக்கிட்டலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கலாமா? ராமகிருஷ்ணர்கிட்ட 3 மாணவர்கள் பாடம் பயின்று வந்தார்கள். அந்த மாணவர்களுக்கு ஒரு முறை ஒரு பெரிய டவுட் வந்தது. அந்த டவுட் என்னன்னா, அறிவும் ஞானம் அப்படின்றது ஒன்றுதானா இல்லை வேற வேறையா அப்படின்றது தான் அவங்க சந்தேகமே. இந்த சந்தேகத்துக்கான விளக்கத்தை தங்களுடைய குரு கிட்ட போய் கேட்குறாங்க. குருவே, அறிவு ஞானம் என்பது ஒன்றுதானா இல்லைன்னா வேறையா? இதை பற்றிய விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்க, எங்களுடைய சந்தேகத்தை தெளிய வைங்கன்னு சொல்லி குரு கிட்ட கேட்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு ராமகிருஷ்ணர், பக்கத்தில் ஒரு 2 ரூம் இருக்குது. அதில் ஒரு ரூமில் இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸையும் உட்கார வைக்கிறார். அடுத்த ரூம்குள்ளே தான் போய் கதவை சாத்திக்கிறார். இந்த கதவு சாத்தினது மாணவர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. என்னடா இது, நாம் சந்தேகத்தை கேட்டால் குரு நமக்கு சந்தேகத்தை விளக்க வைக்காம ஏன் போய் நம்மளை ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு அவர் போய் ஒரு ரூம் கதவு சாத்திக்கிட்டாரு அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்குலாம் ராமகிருஷ்ணர் கதவை திறந்துன்னு வெளில வர்றார். வந்துட்டு இந்த 3 பேர்கிட்டையும் சொல்கிறார், பக்கத்தில் இருக்க ரூம்குள்ளே போங்க, அங்கே 3 டம்ளரில் பால் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு டம்ளர் பால் எடுத்து நீ குடிச்சிட்டு வா அப்படின்னு ஒரு மாணவனை சொல்லி அனுப்புகிறார். அதே மாதிரி முதல்ல இருக்க மாணவன் போகிறான், ஒரு டம்ளரில் இருக்க பாலை குடிக்கலான்னு போகிறான். பார்த்தா அங்கே தங்கம், வெள்ளி, வெண்கலம் ஆகிய 3 டம்ளரில் பால் இருக்கிறத பார்க்குறான். இதை பார்த்து தான் உனக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. ஆஹா, நாம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம், அதனால தங்க டம்ளரில் இருக்க பாலை எடுத்து நாம் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு தங்க டம்ளரில் இருக்க பாலை அவன் குடிச்சிடுறான். அடுத்து 2வது பையன் போகிறான். மாணவன் குரு சொன்னதும் அவன் போய் பார்க்குறான். பார்த்தா தங்க டம்ளரில் இந்த பால் காலியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன, தங்கத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வெள்ளி. சரி, நாம் வெள்ளி டம்ளரில் இருக்க பாலை குடிச்சிடலான்னு அந்த 2வது மாணவனும் குடிச்சிடுறான். இப்போ யாரோட டர்ன்? 3வது மாணவன் இப்போ பால் குடிக்கிறதுக்காக உள்ளே போகணும். அந்த ரூம்குள்ளே இவன் போய் பார்க்குறான். பார்த்தா வெங்கல டம்ளரில் பால் இருக்குது. அச்சிச்சோ, நமக்கு வெங்கல டம்ளரில் தான் பால் இருக்கே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து குடிச்சிட்டு இவன் வெளியில் வரான். ராமகிருஷ்ணரின் சீடர்கள் 3 பேருமே அறைக்குள்ளே போய் தங்கம், வெள்ளி, வெண்கலம் டம்ளரில் இருந்த பாலெல்லாம் குடிச்சிட்டு அவர் முன்னாடி நிற்கிறாங்க கையை கட்டிட்டு. உடனே குரு கேட்குறார், என்னப்பா 3 பேரும் பால் குடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே முதல்ல போய் மகிழ்ச்சியோட தங்க டம்ளரில் பால் குடித்த மாணவன் சொல்கிறான், குருநாதா, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன், அதனால தான் எனக்கு தங்க டம்ளரில் இருந்த பால் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறான். 2வது மாணவனை பார்க்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், பரவாயில்ல குருநாதா, எனக்கு தங்க டம்ளர் இல்லைனாலும் வெள்ளி டம்ளரில் இருந்த பால் கிடைச்சிது, அதை நான் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த 3வதா போன மாணவன் குருநாதரை பார்த்து அழறான். நான் ரொம்ப துரதிருஷ்டக்காரன் குருநாதா, அதனால தான் எனக்கு வெங்கல டம்ளரில் பால் இருந்தது, அதை தான் நான் குடித்தேன் நீங்கள் சொன்னதால் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் அமைதியாக கேட்குறார் ராமகிருஷ்ணர். உடனே மாணவர்களை பார்த்து சொல்கிறாரு, தங்கம், வெள்ளி, வெங்கலம் ஆகிய 3 டம்ளரில் பால் இருந்தது என்னமோ உண்மைதான். இதுடைய பாத்திரங்கள் தான் வேற வேற உலோகம். ஆனால் பாலில் ஏலக்காய், குங்குமப்பூ, பாதாம் பருப்பு அப்படின்னு இத்தனை விஷயங்களை போட்டு காய்ச்சி வச்ச ஒரே பால் தான் அது. ஸோ பாலுடைய ருசி ஒரே மாதிரியாக தான் இருக்கும். நீங்கள் பாத்திரத்தை தான் பார்த்தீங்களே ஒசரம், பாத்திரத்துக்கு உள்ளே இருந்த பொருளுடைய பயனை நீங்கள் பார்க்கல. இந்த வெளிப்புறத்தை மட்டும் பார்த்து இன்புறுவது தான் அறிவு. ஆனால் ஞானம் பாத்திரத்தை பார்க்காது, பாத்திரத்துக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்றது பார்க்கறது தான் ஞானம். அதனால தான் ஞானிகள் மண் பாண்டத்திலேயே நாம் எதை கொடுத்தாலும் கூட மகிழ்ச்சியோடு சாப்பிடுவாங்க. இதுதான் ஞானத்துக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம்னு அந்த பசங்களுக்கு ரொம்ப அழகாக செயல்முறை காட்டி இந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சார் ராமகிருஷ்ணர். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன இந்த கதை சொல்கிறதுனா,
எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் வெளிப்புறத்தை பார்த்து மதிப்பிடக்கூடாது. வெளியில் படாடவமாக இருந்தால் கூட உள்ளே இருக்க விஷயத்தில் ஸ்டஃப் இருக்கா, அதில் என்ன இருக்குது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணுன்றது தான் ராமகிருஷ்ணர் நமக்கும் உணர்த்தியிருக்கார். அடுத்த பகுதியில் இன்னும் இதே போல அருமையான கதைகளை உங்களிடம் நான் பகிர்கின்றேன். யாவருக்கும் உரைப்பும் பதிவை தொடர்ந்து கேட்கும் அனைத்து நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.